அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன்கள். ரிஷப ராசினருக்கு 2 குரு வக்கிரம், 4 கேது, 9ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 10 ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான். கட்டிய வீட்டை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகமாவார். எனவே குரு வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான். கெட்டவன் கெட்டுவிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப திடீர் மாற்றங்கள் தங்களுக்கு அமையும். ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் தங்களுக்கு உருவாகும். இடமாற்றம் அல்லது வீடு மாற்றத்தை கொடுத்து நன்மைகளை பெற வழிகாட்டுவார். குருவின் பார்வை 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் நல்ல ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையும் நேரம் இது. ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். பக்தி மேம்படும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் தங்களை தேடி வரலாம். தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குதாரர்கள் தங்களை விட்டு விலகுவார்கள். இல்லாவிட்டால் தங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தங்களிடம் நன்றாக இருப்பர். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. தொழிலை விரிவு செய்ய, முதலீடு செய்ய பணமில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கேட்ட இடத்தில் பண உதவிகள் கிடைக்கலாம். ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 29ஆம் தேதி அன்று தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார். தொழில் முன்னேற்றம் தங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளி இணைவர். புதிய பணியாளர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுக்கும். அதிக முயற்சி எடுத்தும் முடிக்காத காரியங்களை தற்போது எளிதாக முடிப்பீர்கள். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் உங்கள் வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். மகரத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி என்று கும்பராசிக்கு செல்ல வருகிறார். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்துக்கு செல்வது ஒரு அற்புதமான நேரம். தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல், சொந்த ஊரிலிருந்து வெளிநாடு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல வழி பிறக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் இது. புதிய பொறுப்புகள், பதவி வாய்ப்புகள் கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதன் நெளிவு சுழிவு அனைத்தும் கற்றுக்கொள்வீர்கள். கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து கூடும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம். பண வரவுகள் உண்டு. பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக தங்களுக்கு குறையும். ஆக அடுத்து ரிஷபராசினருக்கு உச்சம் பெற்ற செவ்வாய். அவர் நன்மை தீமை இரண்டையும் கலந்து கொடுப்பார். ஏனென்றால் அவர் 7ஆம் இடத்துக்கும் உரியவர், 12ஆம் விரயஸ்தானத்துக்கும் உரியவர். விரையாதிபதி உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பல நாட்களாக முயற்சித்த வேலைகள் இப்போது வேகமாக நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். பொங்கலோ பொங்கல்.